ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிசினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க தி எக்ஸாசிசம் ஆஃப் எமிலி ரோஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஹாரர் த்ரில்லர் படமாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். எமிலி அப்படின்ற பொண்ணு பார்த்தீங்கன்னா காலேஜ் படிச்சுட்டு இருக்கு. ஆனால் அதுக்கு உடம்புல பல பிரச்சனைகள் இருக்கு. அதை டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மன ரீதியாக அவங்க பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அவங்க ஃபேமிலி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பேய் ஓட்டுறதுக்காக ஒரு பிரீஸ்ட்டை கூட்டிட்டு வந்து ஓட்டவும் செய்யறாங்க. அப்போ அந்த பொண்ணு இறந்தும் போயிடுது. இது கேஸா மாறுது. அந்த பிரீஸ்டையும் அரெஸ்ட் பண்ணி வச்சிடறாங்க. இந்த கேஸ்ல உண்மையாலே அந்த பொண்ணுக்கு இருக்கிறது பேயா இல்ல மனநோயா அப்படின்றத பத்தி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க படம் தான். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா படத்துல அங்கங்க ஜம்ப் ஸ்கேர்ஸ்னு வைக்காம இவங்க படம் முழுக்கவே ஒரு பீதியை நமக்குள்ள கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி கோர்ட்ல வர சீன்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அது மூலியமா அவங்க சொல்ல வந்திருக்க ஹாரர் போர்ஷன்ஸுமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி எமிலியா நடிச்சிருக்க அந்த பொண்ணு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன் படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே தரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தர் கேரக்டருமே ஓரளவு நீட்டா எழுதிருக்காங்க. இந்த படமே பார்த்தீங்கன்னா மூட நம்பிக்கையா இல்ல அறிவியலா அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. அந்த கான்செப்ட்டுமே பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. டெக்னிக்கலி படம் சவுண்டா இருக்கு எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயுமே. இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே நம்ம ஒரு ஹாரர் த்ரில்லர் படம் பார்க்க போறோம்டா அப்படின்ட்டு வந்து உட்காந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா படமே ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா தான் போகும். அது மட்டும் இல்லாம கோர்ட் காட்சிகள் ரொம்ப இருக்கு. அது அப்படின்றதுனால சில பேருக்கு இது டாக்குமெண்ட்ரி ஃபீல் கூட வர வாய்ப்பு இருக்கு. மொத்தத்தில் என்கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பா இது ஒரு தரமான படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 7 மார்க் கொடுக்கலாம். படத்துல அடல் கண்டென்ட்லாம் இல்லை, என்ன கோரியான காட்சிகள் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட பார்க்கலாம் வேணாமா நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.